மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை மீறல்கள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். கருப்பு ஜூலை நினைவேந்தலை முன்னிட்டு கனேடிய பிரதமர் வலியுறுத்தல். தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக நேரடி அரசியலில் ஈடுபடவுள்ளதாக வைத்தியர் அர்ஜுனா அறிவிப்பு. எந்தவொரு சவாலையும் சந்திக்க தயார் எனவும் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக தேசபந்து தென்னகோன் பதவி வகிக்க இடைக்கால தடை. 9 மனுக்கள் மீதான விசாரணையில் தீர்ப்பு. வரவு செலவு திட்டத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி போராட்டம். மாநிலங்கள் அவையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. நேபாள விமான விபத்தில் 18 பேர் பலி. விமானி கடும் காயங்களுடன் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்தும் என அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலையின் 41வது வருடத்தை முன்னிட்டு ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 41 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் தமிழ் மக்களின் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சுட்டிக்காட்டியுள்ளார். அப்பாவிகள் கொல்லப்பட்டதுடன் பல தமிழர்கள் காயமடைந்தும் பாலியல் வன்கொடுமைகளுக்குள்ளான நிலையில் இலங்கையிலிருந்து தப்பியோட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு ஜூலை எனப்படும் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை பதட்டங்களை அதிகரித்து பல தசாப்த கால ஆயுத மோதலாக மாறியதாக ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் மிகவும் இருண்ட அத்தியாயமாக குறித்த காலம் நிலவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியை தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானம் கனடா நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த அர்த்தமற்ற வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தப்பி பிழைத்தவர்களை நினைவு கூர்வதில் கனடாவின் தமிழர்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகத்தினருடன் ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கான கனடாவின் அர்ப்பணிப்பை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மனித உரிமைகளின் உறுதியான பாதுகாவலன் என்ற அடிப்படையில் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் வன்கொடுமைகள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டுமென கனடா தொடர்ந்தும் வேண்டுகோள் விடுக்கும் என ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். கருப்பு ஜூலையின் பின்னர் சுமார் 1800 தமிழர்கள் கனடாவிற்கு செல்வதற்கு தேவையான விசேட நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் எடுத்திருந்ததாகவும் இதன் அடிப்படையில் தற்போது உலகில் அதிகளவு புலம்பெயர் தமிழர்கள் கனடாவில் வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருப்பு ஜூலை துயரத்தை சந்தித்த மற்றும் அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் கருப்பு ஜூலை கலவரங்களால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதாகவும் அவற்றை ஒருபோதும் மறக்கடிக்க முடியாது எனவும் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமாரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயத்தில் நீதிக்கான தமது போராட்டம் தொடரும் எனவும் உமாகுமாரன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் கடந்த 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை வன்முறைகள் அரங்கேறி 41 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமாரன் தெரிவித்துள்ளார். எனினும் தமிழர்கள் மத்தியில் மிக மோசமான தாக்கத்தையும் தமிழர் வரலாற்றில் முக்கிய திருப்பங்களை மேற்படுத்திய இந்த வன்முறைகள் தொடர்பில் இன்னமும் நீதியோ பொறுப்பு கூறலோ நிலைநாட்டப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கருப்பு ஜூலை வன்முறைகளை அடுத்து இலங்கையிலிருந்த தமிழ் மக்கள் உலக நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததாகவும் அவர்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருப்பதாகவும் உமாகுமரன் தெரிவித்துள்ளார். மேலும் கருப்பு ஜூலை வன்முறைகளில் உயிரிழந்த அனைத்து உயிர்களையும் நினைவு கூர்வதாகவும் இந்த விடயத்தில் நீதிக்கான தனது போராட்டம் தொடரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேடுகளை வெளிக்கொண்டு வந்த முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக நேரடி அரசியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளார்.
எந்தவொரு அரசியல் கட்சியிலும் இணையாது தனியாக அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் இதற்கு அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்ட நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது அரசியல் பிரவேசம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் இறங்குவோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம். அதுக்கு படித்தவர்கள் மற்றது நாணயம் மிக்கவர்கள் இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம். அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாக கொண்டு இருக்குது. காகம் கருப்புன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகம் இல்லை. நாங்கள் அரசியலில் பார்த்துக்கொள்வோம். எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறொருவர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம். மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும், நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம். மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வர அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும். அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் 2009 இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூப் இவர் வருவார் நாங்கள் பார்த்து அழுகிற அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கோ. நான் எப்போவுமே மக்களுண்ட குரலாக தான் இருப்பேன். முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ் பேசும் இனம், அது நாங்கள் ஒரு தமிழ் பேசும் இனம். என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தமிழில் கதைக்கும் போது அந்த சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே தமிழுக்கு அழகென்று பெயர். நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம். நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன். அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை. அவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம், இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மீண்டும் இணைவோம். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோன் பதவி வகிப்பதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி உள்ளிட்டோரால் தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்தை தடை செய்யும் வகையிலான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி 9 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களை இன்று உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இதையடுத்து ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னக்கோன் பதவி வகிப்பதற்கு எதிராக நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாவை நாளாந்த சம்பளமாக வழங்குவது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை தடை செய்து புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தொழில் அமைச்சின் செயலாளர் RP.A. விமலவீர இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. பின்னர் அதனை உறுதிப்படுத்தி மற்றொரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியதன் அடிப்படையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர்நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல்கள் தடை செய்யப்படுவதாக அறிவித்து தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தரவினால் புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 10ஆம் தேதியிடப்பட்ட புதிய வர்த்தமானியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் அரசாங்க தரப்பினருக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையே புதிய இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்று நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. USS மைக்கேல் மர்பி எனப்படும் 155 மீட்டர் நீளமுடைய அமெரிக்க கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் வரவேற்றுள்ளனர். அமெரிக்க கடற்படையின் USS மைக்கேல் மர்பி எனப்படும் கப்பல் அதன் தளபதி மற்றும் சுமார் 323 பேருடன் இலங்கையை சென்றடைந்துள்ளது. இந்த கப்பலில் இலங்கை சென்றவர்கள் நாட்டின் பல பாகங்களுக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளவுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க கடற்படை கப்பலின் தளபதி ஜொனாதன் P. கிரீன்வால்ட் மற்றும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியட் அட்மிரல் சிந்தகுமார் சிங் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது. குறித்த கப்பல் நாளைய தினம் கொழும்பு துறைமுகத்திலிருந்து வெளியேறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் ஆலய பூசகரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். சிவனின் சிலை ஒன்று புதிதாக பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து தம்மிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக ஆலய பூசகர் தெரிவித்துள்ளார். எங்களுடைய பொங்கல் வழிபாடுகளில் அக்கறையாகவும் நேர்த்தியாகவும் செய்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் போலீஸ் தரப்பினர் மற்றும் இராணுவத்தினர் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இன்று காலை தொடக்கம் இதுவரைக்கும் எங்களுக்கு மேன்மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அப்போது என்ன விடயம் என்று கேட்டபோதுதான் அவர்கள் நாங்கள் ஏதோ சிவனின் சிலை ஒன்று இங்கு பிரதிஷ்டை செய்வதாகவும் அது பல கோடி ரூபாய் பெறுமதியான சிலை என்றும் அப்படி ஒரு வதந்தி கதையை அவர்கள் பரப்பியிருக்கின்றார்கள். அந்த வதந்தி பரப்பினவர்களை எப்படி சொல்வதென்று நமக்கு தெரியவில்லை. நாங்கள் அப்படியான ஒரு நிலையில் எங்களுடைய ஆலயத்தை வழிநடத்தவில்லை. எங்களுடைய மூலமூர்த்தியாக இருக்கும் விநாயக பெருமானை நாங்கள் மென்மேலும் வழிபட்டு வருகின்றோம். அவருடைய அருள் எங்களுக்கு இருக்கும் என்பதனை சகல மக்களுக்கும் இதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்தவித ஒரு சிலை பிரதிஷ்டை செய்வதோ அல்லது எந்த விதமான ஒரு நிலைமையும் இங்கு நடைபெற மாட்டாது. தயவு செய்து இவ்வதந்தியினை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம் என்பதனை ஆலய பூசகர் என்ற சார்பிலே தெரியப்படுத்த விரும்புகின்றேன். எனினும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த பொங்கல் உற்சவம் நாளை காலையுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு துணைக்காய் கல்விளான் பகுதியில் நெல்லுக்கு காவல் காத்து கொண்டிருந்த விவசாயியும் கமக்கார் அமைப்பின் செயலாளருமான குடும்பஸ்தர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அறுவடை செய்த நெல்லினை வீதியில் காய வைத்து காவல் காத்து வந்த கல்விளான்குளம் பகுதியைச் சேர்ந்த கமக்கார அமைப்பின் செயலாளர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நபர் வீதியோரமாக உறங்கிக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை 3 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காயமடைந்த அவர் மல்லாவி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கல்விளான்குளம் பகுதியைச் சேர்ந்த கமக்கார அமைப்பின் செயலாளரான 42 அகவையுடைய செல்லையா கிருஷ்ணராஜா என்பவரே காயமடைந்துள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வில் இடம்பெற்று வரும் போட்டி காரணமாகவே இவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தாங்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பூநொச்சி முனை பச்சை வீட்டு திட்டம் பிரதேசத்தில் இன்று ஸ்ரீலங்கா ராணுவத்தினர், காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாரிய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த தேடுதல் நடவடிக்கைகளுக்கு மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல் பிரிவிற்குட்பட்ட பூநொச்சி முனையில் உள்ள வீடொன்றில் கடந்த 15ஆம் தேதி குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 22ஆம் தேதி குறித்த வீட்டுக்கு முன்பாக கைக்குண்டொன்றும் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவங்களைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினர், காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் காத்தான்குடி பகுதியில் சுற்றி வளைப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன்படி இன்று அதிகாலை ஆரம்பமான சுற்றி வளைப்பின் போது காவல்துறையினரும் ராணுவத்தினரும் விசேட அதிரடிப்படையினரும் வீடு வீடாக சென்று மோப்ப நாய்கள் சகிதம் தேடுதல் நடத்தியுள்ளனர். சுமார் 35 வீடுகள் தேடுதல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இதில் 28 காவல்துறையினர், 10 விசேட அதிரடிப்படையினர், 22 ராணுவத்தினர் என சுமார் 60 படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் காத்தான்குடி காவல் நிலைய பதில் பொறுப்பதிகாரி எஸ். ரமேஷ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்க மக்கள் தயாராக இருப்பதாக ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார்.
மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்ட இலங்கையை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க 2 வருடங்களுக்குள் மீட்டெடுத்துள்ளார். இதற்கிணங்க எமது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் நட்டமடையும் நிலையை தவிர்த்து லாபம் ஈட்டும் நிலைக்கு வந்துள்ளது. உலகில் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள ஏனைய நாடுகள் குறுகிய காலத்தில் பொருளாதார நிலைத்தன்மையை எட்டவில்லை. எனினும் தற்போது இலங்கை பொருளாதார நிலைத்தன்மையை எட்டியுள்ளது. இதனை பேணுகின்ற அதேவேளை பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் கடந்த காலங்களில் கொண்டுவரப்பட்ட வரி திருத்தங்கள் குறித்தும் மக்கள் மத்தியில் சில எதிர்ப்புகள் எழுந்திருந்த போதிலும் அந்த முடிவுகளில் நன்மைகளை மக்கள் பெறும் போது அந்த எதிர்ப்பு மறந்துவிட்டது. இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியின் போது மக்களிடம் பணம் இருந்த போதிலும் வாங்குவதற்கு பொருட்கள் இருக்கவில்லை. தற்போது அவ்வாறான நிலை நாட்டில் இல்லை. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். கட்சி பேதமின்றி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க மக்களும் தீர்மானித்துள்ளனர். அரசியல்வாதிகள் பல்வேறு கட்சிகளில் இணைந்திருந்தாலும் வாக்காளர்கள் மாறப்போவதில்லை. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை புளியங்கூடல் முத்துவிநாயகர் கோவில் நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட உதவி குருக்களிடமிருந்து மேலும் 22 பவுன் நகைகளும் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த உதவி குருக்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை புளியங்கூடல் முத்துவிநாயகர் கோவில் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த 62 பவுன் நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் பணம் என்பன காணாமற் போயிருந்தன. இது தொடர்பாக ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த விசாரணைகள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் 28 வயதுடைய உதவி குருக்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபரிடமிருந்து 40 பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் ஏனைய நகைகள் வங்கியில் அடகு வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஏனைய 22 பவுன் நகைகளும் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிளிநொச்சியில் குறைந்தளவு நீரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சொட்டு நீர்ப்பாசன முறை மூலமான விவசாய சேர்க்கை வெற்றியடைந்துள்ளது. இதன் அறுவடை விழா இன்று இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தினால் நவீன தொழில்நுட்ப முறையிலான சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் கத்தரி பயிரிடப்பட்டு நல்ல விளைச்சலை கண்டு வெற்றியடைந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் நகரில் அமைந்துள்ள விவசாய பீடத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சமுதாய மேம்பாட்டுக்குழு ஏற்பாட்டில் குறித்த செய்கை முறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் உள்ள விவசாயி ஒருவருக்கு சுமார் 3 லட்சம் பெறுமதியான சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வழங்கி அவற்றினூடாக கத்தரி பயிர் செய்கை மேற்கொண்டு அவற்றின் அறுவடை விழா இன்று இடம்பெற்றது. இந்த அறுவடை விழாவை வடமாகாணத்தின் பிரதம செயலாளர் இளங்கோவன் ஆரம்பித்து வைத்திருந்தார். மேலத்திய நாடுகளில் குறைந்த நீரில் விவசாயத்தை மேற்கொண்டு வருவதை போன்று இந்த திட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம். வவுனியா ஸ்ரீ ராமநாதபுரம் திருஞான சம்பந்தர் வித்தியாலயத்தின் அதிபரை மாற்றுமாறு கோரி பெற்றோர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் பாடசாலையின் காலை பிரார்த்தனை முடிவடைந்த பின்னர் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஸ்ரீ ராமபுரம் திருஞான சம்பந்தர் வித்தியாசாலை பாடசாலை கல்வி நிலையில் வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் அதிபர் தன்னிச்சையாக செயற்படுவதாகவும் அங்கு இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பாக பெற்றோர்களுக்கு அறிவித்து கலந்துரையாடும் நடவடிக்கையினையும் அவர் முன்னெடுப்பதில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இவ்வாறான காரணங்களால் பாடசாலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாடசாலை அதிபரை மாற்றித் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். 22 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இவர் இங்கே வந்து பதவியேற்க முரண்பாட்டோட இவர் உள்ள வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் எங்களுக்கு பாடசாலையில் நடக்க இல்லை. ஏனென்றால் அவர் தனக்குத்தானே எந்த ஒரு தேடலையும் தனக்கு மட்டும்தான் தேடிக்கொள்றார். ஒரு அவியல் எங்களுக்கு செயலாளர் உடனடியாக அழைச்சு நீங்கள் அவியல் எங்களுக்கு காட்டணும் இன்னார் தான் இருக்கிறோம் என்று மற்ற கல்வி நடவடிக்கை நல்ல மாதிரி இருக்குன்னு நாங்கள் சொல்லலாது. தகுந்த ஒரு ஆசிரியர் 50% இருந்த பாடத்திட்டம் 90% கொண்டு வந்தா சரியான ஒரு ஆசிரியரை இவர் இப்ப வெளியில மாற்றம் செய்து வெளியில போக சொல்றார். என்னன்னா இவர் செய்யற ஒரு சில புள்ளியெல்லாம் அவை தட்டி கேட்டதால ஆசிரியைமாருக்கு இடம் இருக்கிற பள்ளிக்கூடத்துல என்ன காரணத்துக்காக வேண்டி ஆசிரியர் 5 பேரை இவர் டிரான்ஸ்பர் பண்றக்கூடிய காரணம் நாங்கள் கேட்கிறோம் மீடியாட்ட தான். ஏன்னா எங்களுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு விளக்கம் நீங்களாம் தர முடியும். மற்றது சாப்பாட்டு பிரச்சனை. சாப்பாடு என்ன மாதிரி இருந்தா பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு 15,000 காசு ஒதுக்கினா இவர் என்ன விதத்துல சமைச்சு கொடுக்குறாருன்ற தெரியாது. தனக்கு விரும்பின ஆக்களை கூப்பிட்டு சமைச்சு கொடுக்குறாரு. செய்யக்கூடிய ஆக்கள் எத்தனையோ பேர் இருந்தும் மர்மப்பட்டாக்கள் எத்தனையோ பேர் இருந்தும் இவர் தனக்கு வேண்டிய ஆக்களை கூப்பிடுறார். அதுக்குரிய கணக்குகளை கொண்டும் இதுவரைக்கும் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை மீறல்கள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். கருப்பு ஜூலை நினைவேந்தலை முன்னிட்டு கனேடிய பிரதமர் வலியுறுத்தல். தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக நேரடி அரசியலில் ஈடுபட உள்ளதாக வைத்தியர் அர்ஜுனா அறிவிப்பு. எந்தவொரு சவாலையும் சந்திக்க தயார் எனவும் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக தேசபந்து தென்னகோன் பதவி வகிக்க இடைக்கால தடை. 9 மனுக்கள் மீதான விசாரணையில் தீர்ப்பு. வரவு செலவு திட்டத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி போராட்டம். மாநிலங்கள் அவையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. நேபாள விமான விபத்தில் 18 பேர் பலி. விமானி கடும் காயங்களுடன் மீட்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.